அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நன்னாளில், தேர்தல் திருவிழா நாளில் நாம் அனைவரும் கூட நம்முடைய ஜனநாயக கடமையை ஆட்ட வேண்டும். காரணம், இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காளர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு வாக்காளர் பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும், நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும். அதே நேரத்தில் ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும். அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊரில் தொட்டம்பட்டியில் பூத் இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டியில் எல்லோரும் முன்னிலையிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமையை ஆட்டியிருக்கின்றேன். அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள், எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க. நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கு உதவுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு துணை நில்லுங்கள். நன்றி, வணக்கம். Because I can't speak anything else apart from this. அண்ணா வேற எனக்கு எந்த கேள்வி? கர்நாடகா துணை முதல்வர் வந்து காங்கிரஸ் ஆட்சி. அண்ணா நான் இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேசக்கூடாதுண்ணே. நான் சாயந்தரம் 7 மணிக்கு மேல பேசுறேன். எனக்கு ஒரு சொன்னது நிறைய கோபம் இருக்கு, பட் நான் பேசினது வயலேஷன் ஆகும். பணப்பட்டோட தொடர்ந்து கோவையில பணப்பட்டோட ஜிபே மூலமா பாஜகவினர் பண்ணிருக்காங்கன்னு திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. அண்ணா, இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தியிருக்கின்றேன். மிக மிக நேர்மையாக. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பணத்தை வைத்து கோவையை வென்று விடலாம் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். இது ஒரு தர்மத்தின் போராட்டம், ஒரு நியாயத்தின் போராட்டம். நின்று கொண்டிருக்கின்றேன் களத்தில், எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த ஈகோ சிஸ்டத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கி விடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க, கரூரில் பதிலடி கொடுப்பாங்க. பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்கண்ணா. இந்த எலெக்ஷன்ல இருந்து பண அரசியல் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிடும், அது வேலைக்கு ஆகாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் நீங்க பாப்பீங்க, இந்த தேர்தலை முழு நேர்மையாக வெளிப்படையாக அறம் சார்ந்து நடத்தி இருக்கின்றோம். கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும், இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால திராவிட முன்னேற்ற கழகம், இன்டெலிஜென்ஸ், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, IAS ஆபிசர், IPS ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு விடுகின்றேன். காரணம், இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த அறம் ஜெயிக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார், இந்த மாற்று கருத்தும் இல்லை. 81,000 பாஜக நிர்வாகிகள் 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். பணப்பட்டுவாடை செஞ்சதுன்னு சொல்லி அதுவும் அப்புறம் பூத் ஸ்லிப், ஓட்டர் ஸ்லிப்போட சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொல்றேன்னா, எந்த வாக்காளரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறுத்துங்க, எந்த வாக்காளரை வேண்டுமானாலும். கடந்த 2 நாட்களாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, 300 கோடி, 500 கோடி, 700 கோடி, 1000 கோடி எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த வாக்காளரை வேண்டுமானால், இன்டெலிஜென்ஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. போலீஸ் யார் கையில் இருக்கு? மாநில அரசு கையில் இருக்கு. கலெக்டர், SP எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒருத்தரை. ஏன்னா அது முழுவதுமே அறம் சார்ந்த ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக இந்த தேர்தலை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பு அளிக்கிறது மட்டுமல்ல, ஜனநாயக கடமையை செய்து இந்த பணநாயகத்திற்கு இன்று முடிவு கட்டுவார்கள். அது கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் ஆரம்பிச்சலாம். தமிழ்நாடு 500 கொடுக்குறாங்களா? அதை பத்தி கேள்வி கேட்கறாங்களா? வாங்க, அடுத்து நீங்க பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பாருங்க. அதுக்கு மேல அரசியல் பேசினது வயலேஷன் ஆயிரும். சரிங்கண்ணா, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் நல்ல பாடம் புகட்டுவாருன்னு தமிழக முதல்வர் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து அதான் நீங்களே நல்ல பாடம் சொல்றீங்களா? அப்பனா 39 சீட் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். நல்ல பாடம்னா என்ன? ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் நல்ல பாடம்னா என்ன? நல்ல பாடம் புகட்டுனா நல்லது புகட்டுவாங்க. 39க்கு 39, அதான் நல்ல பாடம். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கல. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.